ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISMன் சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்பாட்டோட லெவல்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பாட்டோட லெவல்ஸை வச்சு நம்மளால் கிளியராக மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம கால் டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணணுமா, புட்டு டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸில் நம்ம ஒரு ஸ்பாட் பேஸ்டு பயாஸ் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிகேட்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்டு சப்போர்ட் லெவல் அண்ட் மிட் லெவல் மூணும் உங்களுக்கு பிளாட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லைவில் ரன் ஆகிட்டு இருக்கு. நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,485 பக்கத்தில் இருக்குது. ஸோ 24,500 ஸ்ட்ரைக்கில் கரண்ட் வீக் எக்ஸ்பிரி, இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. இந்த டேயில் எதெல்லாம் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வெளியே ஓப்பன் ஆகிடுச்சு. லெவலுக்கு வெளியே ஓப்பன் ஆனாலும் ORB வந்து செல்லை பிரேக் பண்ணுது. அப்போ லெவலுக்கு வெளியே ஓப்பன் ஆனால் கால் செல்லர்ஸ் பேனிக்கு பை சைட் பிரேக் பண்ணி போச்சுன்னா உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும். ஆனால் ORB செல் சைட் பிரேக் ஆகிறதுனால நமக்கு இங்கே சரியான மொமெண்டம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக ஆப்ஷன் லெவல்ஸும் ஒன்று கொடுத்துருப்போம். இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளோட அக்யூரசி லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் கிளியராக மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அதில் எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்ட்ரைக்கில் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் கிளியராக டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா, இந்த லெவல்ஸில் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், கீழே க்ரீன் கலரில் இருக்கிறது சப்போர்ட்டு, இது வந்து மிட் ஜோனு. இப்போ இந்த இமேஜை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இங்கே மிட் ஜோனுக்கிட்ட இருந்து மேலே போச்சுன்னா க்ரீனில் கொடுத்துருக்கிறதுலாம் கால். இங்கேருந்து மேலே போனால் நம்ம கால் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் நம்ம கால் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரைஸு இங்கே கீழே வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி உள்ளே வந்தால் நம்ம கால் எடுக்கணும். அதே புட் அப்படின்னா மிட் ஜோன்லேருந்து செல் வந்துச்சுன்னா புட் எடுக்கணும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனால் புட் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகி உள்ளே வந்துச்சுனாக்கா நம்ம புட் எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வந்து பின்னாடி நான் வந்து ஒரு லாஜிக்கை வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் தான் வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை முடிவு பண்ணுறாங்க. செல்லர்ஸை எந்த இடத்துல வந்து அவங்க மொமெண்டம் கிரியேட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல நம்ம பையர்ஸ் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால் பேனிக், புட் பேனிக், கால் ப்ராஃபிட் புக்கிங், புட் ப்ராஃபிட் புக்கிங்கிற ஒரு 4 கான்செப்டில் நம்ம லாஜிக்கலாக வந்து டிசைட் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தை தான் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் வெறும் இந்த லெவல்ஸ்லேயே கொடுத்துட்டேன். ஏன் ஆப்ஷன் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை லோ வச்சு நம்ம லெவல்ஸ் எடுப்போம். ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணோம், லோ பிரேக் பண்ணால் ட்ரெண்ட் ஆகும்னு பார்ப்போம். ஆனால் நிறையா நாள் வந்து அது ஃபெயில் ஆகும். ஏன் அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் முக்கியம். ஸோ அதில் வந்து 50 ஸ்ட்ரைக் இருக்கும், 100 ஸ்ட்ரைக் இருக்கும். 50 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீட்டாடிக்கு அதிகமாக இருக்கும், வால்யூமும் கம்மியாக இருக்கும். 100 ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய 100 ஸ்ட்ரைக்ஸில் எந்த இடத்துல வந்து அதிகமான செல்லிங் பில்டப் இருக்கோ அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம ஆப்ஷனோட டேட்டா வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம் ஒழிய, ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை லோ வச்சு நம்ம பண்ணும்போது அது பிரேக் ஆகுது, அங்கே திரும்புதுங்கிறத நம்ம எடுக்கும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு 50-50 தான் வந்துட்டு உங்களுக்கு அக்யூரசி லெவல் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாள் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷனோட டேட்டா வச்சு கிளியராக எந்த இடத்துல வந்து அதிக பில்டப் இருக்குது, மேக்ஸிமம் போனால் எந்த ரேஞ்சுக்கு போவோம், மினிமம் கீழே போனால் எந்த ரேஞ்சுக்கு போவோம், மிட் லெவல் என்ன, ஸோ எந்த லெவல்கிட்ட மேக்ஸிமம் அது ஓப்பன் ஆகி டைரக்ஷன்லாம் போகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி உங்களுக்கு பிளாட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இந்த பிளாட்டில் நீங்கள் ஆப்ஷனோட லாஜிக்லாம் எதுவுமே உங்களுக்கு புரிய தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பெட்டர், புரியலனாலும் சிம்பிளாக ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்க கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லெவலில் இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த ரேஞ்சில் போனால் கால், இங்கே 2 கால், எந்த 3 கண்டிஷனில் கால் எடுக்கணும்னு கொடுத்துருக்கேன், எந்த 3 கண்டிஷனில் புட் எடுக்கணும்னு கொடுத்துருக்கேன்.
இதை டிசைட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட இந்த ப்ரீமியம் சார்ட்டுக்கு வருவோம். இந்த ப்ரீமியம் சார்ட்டுக்கு வரத நான் தனி ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பயாஸ் லெவல்ஸ மட்டும் நம்ம பார்ப்போம். இது வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. மிட் லெவலுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஓஆர்பி பை சைட் பிரேக் பண்ணுது. அப்ப நம்ம இங்க என்ன எடுக்கணும்? கால் பயாஸ் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ போய் டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணிட்டு பிரைஸ் உள்ள வந்து குளோஸ் ஆகுது. இங்க என்ன எடுக்கணும்? புட் பயாஸ் எடுக்கணும். இங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், மிட் லெவல் எல்லாத்துக்கும் கீழ வெளிய வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓஆர்பி செல் சைட் பிரேக் ஆகுது. என்ன பயாஸ் எடுக்கணும்? புட் பயாஸ் எடுக்கணும். கிளியர். நெக்ஸ்ட் இந்த நாள் பாருங்க. இந்த நாளுமே ஓஆர்பிக்கு வெளிய வந்து குளோஸ் ஆயிடுச்சு பிரைஸ். சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓஆர்பி செல் சைட் பிரேக் ஆகுது. இங்கேயும் நம்ம என்ன எடுக்கணும்? புட் பயாஸ் எடுக்கணும். இங்கே பாருங்க பிரைஸ் ஓப்பன்லேயே வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பெருசாக ட்ராவல் ஆகல. இங்கே திரும்ப நம்ம புட் பயாஸ் எடுக்கணும். அண்டு திரும்பவும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தொடுது. திரும்ப பிரைஸ் உள்ளே வருது. இங்கேயும் புட் பயாஸ் எடுக்கணும். திரும்ப ரெசிஸ்டன்ஸ் தொடுது. உள்ளே வருது. இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ன என்ட்ரி எடுப்போம்? புட் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா கிளியரா மிட் ஜோனுக்கு மேலே போனது ஃபர்ஸ்ட் டே. அன்னைக்கு வந்து நம்ம பை எடுத்துட்டோம். அடுத்து சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகி செல் பிரேக் பண்ணிச்சு. அன்னைக்கு செல் எடுத்துட்டோம். இங்கேயும் சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகி செல் பிரேக் பண்ணிச்சு. செல் எடுத்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம செல் எடுத்துட்டோம். அப்போ செல்லுங்கிறது ஆப்ஷன் டேர்ம்ஸில் புட்டு. அப்போ புட் எங்கே எடுக்கணும், கால் எங்கே எடுக்கணுங்கிறத கிளியராக நீங்கள் இந்த டேபிளை வச்சு இந்த சார்ட்டை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் கேல்குலேட்டர் ப்ரீமியமில் இருக்க முக்கியமான பயாஸ் லெவல். ஏன்னா பயாஸ் எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருப்போம். நமக்கு ப்ரெஷர் இருக்காது. இந்த சைடு தான் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 50% நம்ம இதை வச்சு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் வரோம். அதில் ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அந்த லெவல் வச்சு எந்த இடத்துல இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கால் எடுக்கணுமா, புட் எடுக்கணுமா? இங்கே நம்ம டிசைட் பண்ணுறதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்கள். இங்கே சப்போர்ட் லெவலில் வந்து ஓஆர்பி செல் பிரேக் பண்ணுது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? புட் எடுக்கணும். இங்கே ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்தீங்கனாலும் பர்பிள் கலர் இருக்கிறது புட்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது காலு. நம்ம ஆப்ஷன் லெவலுக்கு மேலே புட்டு தான் இருக்குது. அப்போ இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன். இங்கே 50% கன்ஃபர்மேஷன், இங்கே 50% கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் என்ட்ரி. என்ட்ரிக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்கோம். அந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த என்ட்ரி டைப் வேணுமோ அந்த என்ட்ரி டைப்பு, எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமில் ரெகுலராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் டைம் ஃப்ரேமும் நான் கொடுத்துருக்கேன். செஷன் எந்த செஷன் நல்லாயிருக்கும், ஒரு டேவை 3ஆ பிரித்து எந்த செஷனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும், எதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்கேன். டைம் ஃப்ரேம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோவை கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லெவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து ஆப்ஷன் லெவலில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டைம் ஃப்ரேம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு இந்த பேனிக் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிஷன் எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுதுங்கிறது ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்கேல்பிங் எப்படி டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் அவாய்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வெளியே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம காலில் போகணுமா, ஓஆர்பி செல் பிரேக் ஆகிடுச்சு, புட்டில் போகணுமா, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு ட்ரேடர் இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்குறீங்க 22,900 ஓப்பன் ப்ரைஸு. அந்த ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ ஆப்ஷன் லெவலுக்கு கீழே தான் 2 ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போது இந்த நாள் இப்போ வரைக்கும் நமக்கு ட்ரேட் இல்லை. ஏன்னா இங்கே 2லேயுமே செல்லர்ஸோட ப்ரெஷர் இருக்கும். அதனால் நம்ம அவசரப்பட்டு உள்ளே போக தேவையில்லை. ஸோ எப்படி நம்ம ட்ரேட் ஏடிஎம், ஐடிஎம் மாற்றி இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் எடுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் கேல்குலேட்டர் ப்ரீமியமில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறது பார்த்துருப்பீங்க. எப்படி கிளியராக காலா புட்டான்னு டிசைட் பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு 5 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆப்ஷன்ஸ் கேல்குலேட்டர் ப்ரீமியம் 20 மினிட்ஸ் குவிக் யூசர் கைடு. இது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு 20 நிமிஷத்தில். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். 2 இண்டிகேட்டரும் டெமோவை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. இப்போ ப்ரைமரி கோர்ஸ் வீடியோ இதில் இந்த லாஜிக்கு, பேனிக்னா என்ன, ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். அடுத்து என்ட்ரி டைப்ஸ் கொடுத்துருக்கேன். க்ளவுட் என்ட்ரி என்ன,
ட்ரையாங்கிள் என்ட்ரி என்ன, சர்க்கிள் என்ட்ரி என்ன அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 ஸ்டெப் பயாஸ் எப்படி ஈவினிங் மார்க்கெட்ல இருந்து காலையில வரைக்கும் எந்த சைட்ல மார்க்கெட் போகுங்கிறத கிளியரா கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ட எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் குடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா இத நீங்க பார்த்துக்கிறீங்க. டோட்டலா ஒரு 2 ஹவர்ஸ் வரும். இத பார்க்குறீங்க. டெமோ உங்ககிட்ட இருக்கிறதுனால அப்படியே யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. இதில ஏதாவது டவுட் வந்ததுன்னா, நம்ம டீம் மெம்பர்ஸ கால் பண்ணீங்கன்னா, அந்த டவுட்ட கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸும், நம்மளோட கான்செப்ட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. உங்களால கன்சிஸ்டன்ட்டா ஆப்ஷன ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா ட்ரேட் பண்ணிக்க முடியும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன்னு நெனச்சீங்கன்னா, நம்ப 1 மந்த் அக்சஸ் குடுக்குறோம். இது வந்து ஒன் டைம் ஒன்லி. ஓகேங்களா? ஒரு மினிமம் பேமெண்ட் பண்ணிட்டு, ஒன் டைம் நீங்க அக்சஸ் வாங்கி 1 மந்த் ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 5 வொர்க்கிங் டேஸ் தான் நம்ம டெமோ குடுக்குறோம். அது இல்லாம இன்னொரு 1 மந்த் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு கூட, உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம், நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 இண்டிகேட்டரோட லைஃப் டைம் அக்சஸ் உங்களுக்கு கெடைச்சிரும். கோர்ஸோட கன்டென்ட் பொறுத்தவரைக்கும் நான் கிளியரா இங்கேயே குடுத்துட்டேன். ஏன்னா, இண்டிகேட்டர் தான் இதுல முக்கியம். 2 இண்டிகேட்டரையும் நீங்க கம்பைன் பண்ணி பண்ணும்போது தான் முக்கியம். ஒரு பையர்ஸ்க்கு எஃபெக்டிவா இருக்கிற மாரி, ரொம்ப சிம்பிளா நான் வந்து பண்ணி குடுத்துருக்கேன். நீங்க எதுவும் போயிட்டு கால்குலேஷன் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். எல்லா கால்குலேஷனும் இண்டிகேட்டர் பண்ணிக்கும். என்ட்ரி, எக்ஸிட் எங்கங்கிறத இண்டிகேட்டர் சொல்லிடும். உங்களோட இது ரூல் பேஸ்டா ப்ராப்பர் மணி மேனேஜ்மென்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது தான். அதனால கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்கேன். இண்டிகேட்டர் அக்சஸும் குடுத்துடுறோம். யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஃபர்தரா இன்னும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா 1 மந்த் அக்சஸும் குடுக்குறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க லைஃப் டைம் வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் அக்சஸ் வந்து குடுத்துருவோம். இது வந்து நம்ப லிமிட்டடா தான் குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா, கோர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் 2ஓட கன்டென்ட்டும் அண்ட் இண்டிகேட்டரும் சேஞ்ச் ஆக போகுது. ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் வரப்போகுது. இப்ப 2 இண்டிகேட்டர், 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ, அது இல்லாம அடிஷனல் பெனிஃபிட்ஸ் குடுத்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து ஸ்டாப் பண்ண போறோம். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ டிசைட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு டெமோ எடுத்து பாருங்க. வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. இந்த டெமோ பீரியட்ல டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கண்டிப்பா கிடைக்காது. நெறைய அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.